ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கும். எதுவும் சரியாக போகவில்லை என்று தோன்றும் தருணங்கள். நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டது போல உணரப்படும் நேரங்கள். அந்த நேரங்களில் பலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? என் வாழ்க்கை இங்கே முடிந்து விட்டதென்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த இருள்தான் உங்கள் வாழ்க்கையின் புதிய வெளிச்சத்தின் ஆரம்பம். இருள் வந்தால்தான் நாம் வெளிச்சத்தின் மதிப்பை உணர முடியும். தோல்வி வந்தால்தான் வெற்றியின் சுவையை உணர முடியும். ஒரு விதையை நினைத்து பாருங்கள். அது மண்ணிற்குள் புதைக்கப்படுகிறது. இருட்டில், ஆழத்தில், யாருக்கும் தெரியாமல் அது அங்கேயே அழிந்து விடுகிறதா? இல்லை. அந்த இருளில் தான் அது வேர்களை உருவாக்குகிறது. அந்த ஆழத்தில் தான் அது வளர ஆரம்பிக்கிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்பொழுது சந்திக்கும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க அல்ல, உங்களை உருவாக்கத்தான். பலர் வெளிச்சத்தில் தெரியும் வெற்றியை மட்டும் பார்ப்பார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் இருளை யாரும் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் இன்று சந்திக்கும் துன்பம் நாளை உங்கள் வலிமையாக மாறும். நீங்கள் இன்று சிந்தும் கண்ணீர் நாளை உங்கள் சிரிப்பின் காரணமாக மாறும். ஆகவே இப்பொழுது இருள் என்று நினைத்து தளர வேண்டாம். அது உங்கள் வளர்ச்சியின் அறிகுறி. ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். படிக்க ஆசை இருந்தாலும் அவனிடம் புத்தகம் வாங்க பணம் கூட இல்லை. பள்ளிக்கு போகும் பொழுது அவன் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். ஒரு நாள் அவன் மிகவும் மனமுடைந்தான். இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்று நினைத்தான். அந்த இரவில் அவன் வீட்டில் மின்சாரம் இல்லை. முழு இருளில் இருந்தான். ஆனால் அந்த இருளில் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் இந்த இருளில் தங்கி இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று. அடுத்த நாள் முதல் அவன் வீதி விளக்கின் கீழ் நின்று படிக்க ஆரம்பித்தான். மழை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவன் நின்று விடவில்லை. ஆண்டுகள் கழித்தது. அவன் பெரிய அதிகாரியாக உயர்ந்தான். அவனை கேலி செய்தவர்கள் அதே மனிதனை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் இருந்த இந்த இருள்தான் என்னை இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. நீங்கள் இப்பொழுது எந்த இருளில் இருந்தாலும் அது நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு முடிவுண்டு. அதற்கு பிறகு வரும் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஆகவே தோல்வி வந்தாலும் பயப்படாதீர்கள், துன்பம் வந்தாலும் தளராதீர்கள். ஏனெனில் இருள் தான் வெளிச்சத்தின் தொடக்கம். நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். முயற்சி